நல்ல சாராயமா குடிச்சாமி நீதான் என்னை பார்த்தா குடிக்கார மாதிரி தெரியுதா? அப்புறம் நண்பா, ஓ என் தாயாரோ ஆரவல்லி என்று சொல்வார்கள். ஓ தாயாரோ ஆரவல்லி. தாயாரோ தாயாரோ ஆரவல்லி. நேர் பைத்தியா எப்படி போடந்த ப்ரோ சத்தவடா சத்தத்தை அடக்க முடியாது. நீங்கடா சொல்லு வழியாக இருந்தாலும் தாயாரோ ஆரவல்லி இருந்தாலும் என் பேரு மதிசூரே. மதிசூரனுக்கு இருந்தாலும் ஓ இந்த மதிசூரனுக்கு எதிராளிகள் யார் தெரியுமா? யாருங்க? நண்பர்கள் யார் தெரியுமா? யாருங்க? அடியே அடியே ஜாலாதி ஐயா நண்பா என்னை கண்டாவே அண்டரடி ஈரான முகலம பூரா டைட் பண்ணால லூஸ் ஆயி போச்சு. ஆடுது தன்ன போல லூஸ் ஆயி போச்சு. கண்டிப்பா தங்கராசு சேசே தெரு வணக்கம் தனக்கழகு வாழ்வது சில காலம் அதுக்குள்ள பெரியவர்கள் கண்டு அடியேன் படிந்தால் உனக்கு ஆயுள் காலம் கூட உடலை இரண்டாக பிடிந்து விடுவேன்.
சத்தியமா எதுவுமே என்னுடைய வரலாறுகள் தாயார் தந்தையார் பக்காசோனாக இருந்தாலும் ஆரவல்லியாக இருந்தாலும் அப்படி இருந்துட்டாலும் இன்றைய தினத்துல அதாவது என் தந்தையாரு கொன்றவன் யார் என்று ஒன்றுமே புரியவில்லை. பாண்டவர்களை பார்த்து யார பாண்டவர்களா இருப்பார்களா தேவாதி தேவர்கள் இருப்பாரா என்று சொல்லி வலிமையால் வழி வைத்து காத்திருந்தேன். சரி, அதனால பாண்டவர் குலத்தில் யார் ஒருவன் வந்தாலும் சரி அண்ணன் கண்ட கொண்டமாக வெட்ட வேண்டும் என்று சொல்லி அங்க கொண்டு பைபஸ் தாண்ட முடியாது. தெலுங்கு தெரியாது பேசுறியா? கேட்டு கூட தெரிஞ்சுக்குவேன். அதனால என் தந்தையார் கொன்றவன் யார் என்று ஒன்றும் புரியவில்லை. அதனால யார் என்று நான் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த சரவத்தில் பின்னாடி அந்தரமாக சத்தமாக கேட்கிறது. என் தந்தையார கொன்றவனை பார்க்கலாம் என்று ஓடி ஓடி வந்து கொண்டு இருக்கும் போது அந்தபுரமாக சத்தம் ஒன்று கேட்குது. யார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் அந்த புறத்தில் சிறிது நேரம் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறேன். யார் வருவதாலும் சரி வந்து விட்டார் என்று சொல்லி